வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 18, 2025. உங்களுக்காகவே பிரத்யேகமா சில முக்கியமான தகவல்களை தொகுத்திருக்கோம். இத நாம கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஆமா. அரசு நிர்வாகம், பொருளாதாரம், அப்புறம் சுற்றுச்சூழல்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சர்வதேச உறவுகள், அறிவியல்னு பல துறைகள்ல இருந்தும் தகவல்கள் இருக்கு. வாங்க உள்ள போலாம். நிச்சயமா. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்கள் நிறைய லேட்டஸ்ட் நிகழ்வுகள், சில புது திட்டங்கள் பத்தின குறிப்புகளை கொண்டிருக்கு. இதுல உங்களுக்கு என்ன முக்கியமா தேவைப்படுமோ அதை எடுத்து பார்க்கலாம். சரி, முதல்ல நிர்வாகம், ஒழுங்குமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரம்பிக்கலாம். ஓகே. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம், அதாவது NTCA, இப்போ மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மாதிரி மாநிலங்கள்ல புலி வேட்டை அப்புறம் இந்த வனவிலங்கு கடத்தல் எல்லாம் நடக்குதுன்னு ஒரு பொதுநல வழக்கு வந்திருக்கு போல. ஆமாமாமா. அதுல உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு, NTCA இவங்க கிட்ட எல்லாம் பதில் கேட்டிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு. NTCAங்கிறது உங்களுக்கு தெரியும், சுற்றுச்சூழல், வனம், காலநிலை மாற்ற அமைச்சகம், அதாவது MOEFCC, அதுக்கு கீழே வர்ற ஒரு அமைப்பு. இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு இல்லையா? ஆமா, ஸ்டாச்சுட்டரி பாடி. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அதோட அடிப்படையில 2006 இதை கொண்டு வந்தாங்க. இதோட முக்கியமான வேலை என்னன்னா ப்ராஜெக்ட் டைகர். ஆமா, புலிகள் திட்டம். அதுக்கு ஒரு சட்ட ரீதியான பவர் கொடுக்கறதா இது. புலிகள் இருக்கிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கும் திட்டம் அது. ஓகே, இது தவிர NTCAவோட மத்த நோக்கங்கள் என்ன? நிறைய இருக்கு. புலிகள் காப்பகங்களை நிர்வகிக்கிறதுல மத்திய மாநில அரசுகளுக்கு நடுவுல ஒரு பொறுப்புணர்வை கொண்டு வர்றது. அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு இவங்க பதில் சொல்லணும். அக்கௌண்டபிலிட்டி. அதே. ரொம்ப முக்கியமா, அந்த புலிகள் காப்பகங்களை சுத்தி வாழ்றாங்களே உள்ளூர் மக்கள், அவங்களோட வாழ்வாதாரத்தையும் கவனிக்கணும். இதுவும் அவங்க நோக்கங்கள்ல ஒண்ணு. சரி, இவங்களுக்கு என்ன மாதிரி அதிகாரங்கள் இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு ஒரு புலிகள் காப்பகத்துக்குள்ள சுரங்கம் தோண்ட அனுமதி கேக்குறாங்கன்னா இவங்க என்ன செய்ய முடியும்? நல்ல கேள்வி. மாநில அரசு புலிகளை பாதுகாக்க ஒரு திட்டம் போடுறாங்கன்னா அதுக்கு NTCA ஓகே சொல்லணும். நீங்க கேட்ட மாதிரி அந்த காப்பகத்துக்குள்ள சுரங்கம் தோன்றது, பெரிய ஃபேக்டரி கட்டுறது மாதிரி சூழலுக்கு ஆபத்தான எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஆய்வு செஞ்சு அனுமதி மறுக்கிற அதிகாரம் NTCAக்கு இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. அதே மாதிரி டூரிசத்துக்கு என்ன ரூல்ஸ், அப்புறம் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் சண்டை வராம இருக்க என்ன செய்யணும்னு கைட்லைன்ஸ் கொடுக்கறதும் இவங்க வேலைதான். இது வெறும் கைட்லைன்ஸா இல்ல ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணுமா? இல்ல. இவங்க எழுத்துப்பூர்வமா உத்தரவு போடலாம். அந்த உத்தரவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுதான் இதோட பவர். ஓஹோ. புலிகள் எப்படி இருக்கு, அதுக்கு சாப்பாடு கிடைக்குதா, அது வாழ்ற இடம் எப்படி இருக்குன்னு கண்காணிக்கிறது, ரிசர்ச் பண்றது, இந்த காப்பக நிலத்தை வேற எதுக்கும் மாத்தாம தடுக்கிறது, இதெல்லாமும் இவங்க வேலைதான். அதுக்கு நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ஒப்புதலும் வேணும்னு சொன்னீங்க. ஆமா, அந்த நிலத்தை மாத்துறதா இருந்தா அவங்க ஒப்புதலும் தேவை. அப்புறம் அங்க வேலை செய்யற ஆபீசர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு பல வேலைகள் இருக்கு. சரி, இது NTCA பத்தின ஒரு தெளிவை கொடுக்குது. அடுத்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம், DRI. இப்போ மும்பை ஏர்போர்ட்ல எவ்வளவு சொன்னீங்க? கிட்டத்தட்ட 39.2 கிலோ. ஆமா, 39.2 கிலோ ஹைட்ரோபோனிக் கலை, அதாங்க கஞ்சா பிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஆபரேஷன் வீட் அவுட்னு வேற பேர் வச்சிருக்காங்க. ஆமா, நாடு முழுக்க இந்த ஆபரேஷன் நடந்திருக்கு. DRI பத்தி சொல்லணும்னா, இது 1957 ஆரம்பிச்ச அமைப்பு. கடத்தலை தடுக்கிறதுல, உளவு பார்க்கறதுல இதுதான் நம்ம நாட்டுல முக்கியமான ஏஜென்சி. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? நிதி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற CBIC, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அதுக்கு கீழே செயல்படுது. இவங்க வெறும் கஸ்டம்ஸ் விஷயங்களை மட்டும்தான் பாக்குறாங்களா? இல்லவே இல்ல. சுங்கச்சட்டம் 1962 இருக்கு. அதோட சேர்த்து ஆயுதச் சட்டம், NDPS சட்டம், போதைப்பொருள் தடுப்பு, COF EPOSA, அந்நிய செலாவணி மோசடி, வனவிலங்கு சட்டம்னு இப்படி ஒரு 50க்கும் மேற்பட்ட சட்டங்கள் தொடர்பான கடத்தல் குற்றங்களை தடுக்கிற வேலையே DRI செய்யுது. ஓ, 50க்கு மேலையா? ஆமா, பெரிய பெரிய வணிக மோசடிகள், வரி ஏய்ப்பு எல்லாத்தையும் இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. அப்போ இவங்க வேலை ரொம்ப முக்கியமானது. இந்த ஹைட்ரோபோனிக் கலை பிடிப்பட்டதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? ஹைட்ரோபோனிக் முறையில, அதாவது மண் இல்லாம தண்ணிலேயே கஞ்சா வளர்க்கிறது. இது சில சமயம் அதிக வீரியமுள்ளதா இருக்கலாம். கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த மாதிரி பெரிய அளவுல பிடிக்கும்போது கடத்தல் நெட்வொர்க்கோட புது டெக்னிக்கை தெரிஞ்சிக்க முடியுது. இவங்களுக்கு நாளை முழுக்க ஆபீஸ் இருக்குமா? நிச்சயமா. மண்டல அலுவலகங்கள், பிராந்திய அலுவலகங்கள்னு நாடு முழுக்க இருக்கு. உளவு தகவல்களை சேகரிக்கிறது, அதை அனலைஸ் பண்றது, மற்ற ஏஜென்சிகளுக்கு ஷேர் பண்றது, விசாரிக்கிறதுன்னு நிறைய வேலைகள் செய்றாங்க. எஸ்கார்ட்னு ஒரு அமைப்புக்கு இவங்க தான் முன்னணி நிறுவனம். சர்வதேச அளவிலையும் வேலை செய்வாங்களா? ஆமா,
கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட நாடுகளோட சுங்க பரஸ்பர உதவி ஒப்பந்தங்கள் இருக்கு. அதனால சர்வதேச ஒத்துழைப்பும் இருக்கு. ரொம்ப விரிவான அமைப்பு தான். சரி, இப்போ டெக்னாலஜி பக்கம் வரலாம். ட்ரோன்ஸ், இது இப்போ எல்லா இடத்துலயும் பேசப்படுது. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் ஒரு புது வரைவு மசோதா கொண்டு வராங்க இல்லையா? ஆமா, சிவில் ட்ரோன் ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா 2025. இதுக்கு மக்கள் கருத்து கேட்டிருக்காங்க. ட்ரோன் யூசேஜ் அதிகமாகிட்டே போதில்ல, அதனால ரெகுலேஷன் தேவைப்படுது. இதுல முக்கியமா என்னென்ன சொல்றாங்க? முதல்ல நீங்க ட்ரோன் இயக்கணும்னா டிஜிசிஏ கிட்ட பதிவு செஞ்சு அதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் UIN வாங்கணும். டிஜிசிஏ தான் மெயின் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களா? கண்டிப்பா. ட்ரோன் தயாரிக்கிறவங்க டிஜிசிஏ கிட்ட இருந்து டைப் சர்டிபிகேட் வாங்கணும். கட்டாய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாத ட்ரோன்களை விற்கவோ இயக்கவோ கூடாது. இன்சூரன்ஸ் பத்தி? அதுவும் கட்டாயம். எல்லா ட்ரோன் ஆபரேட்டர்களும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். சில விதிவிலக்குகள் இருக்கு, ஆனா பொதுவா கட்டாயம். இந்த டிஜிட்டல் ஸ்கை மண்டலங்கள் பத்தி சொல்லுங்க. அது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். வான்வெளிய பச்சை, மஞ்சள், சிவப்புன்னு 3 மண்டலமா பிரிப்பாங்க. கிரீன் ஜோன்ல ஃப்ரீயா இயக்கலாம். எல்லோ ஜோன்ல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பெர்மிஷன் வேணும். ரெட் ஜோன்? ரெட் ஜோன் ரொம்ப சென்சிட்டிவ். அங்க மத்திய அரசு இல்லனா சம்பந்தப்பட்ட ஏஜென்சியோட முன் அனுமதி இல்லாம ட்ரோன் பறக்கவே கூடாது. மீறினா தண்டனை கடுமையா இருக்குமா, ரூபாய் வரை ஃபைன் விதிக்கலாம். அடேங்கப்பா! விபத்து நடந்தா இழப்பீடு உண்டா? உண்டு. ட்ரோன் விபத்துல யாருக்காவது உயிர் போனா 2.5 லட்சம் ரூபாய், பலத்த காயம்னா 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்னா ட்ரோன் உரிமையாளர் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த வழக்குகளை யார் விசாரிப்பாங்க? மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயனவு இருக்குல்ல, அவங்களே இந்த ட்ரோன் விபத்து வழக்குகளையும் விசாரிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புது நடைமுறை. மத்த விதிமீறல்களுக்கும் தண்டனை இருக்கா? இருக்கு. சாதாரண விதிமீறல்களுக்கு 50,000 ரூபாய் வரை அபராதம் அல்லது 3 மாசம் ஜெயில். திரும்பவும் அதே தப்ப செஞ்சா 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 6 மாசம் ஜெயில். ரொம்ப ஆபத்தான பொருட்களை எடுத்துட்டு போனா? அதுவும் கிரிமினல் குற்றம், நான் பெயிலபிள். ட்ரோனோ அது சம்பந்தப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்ய டிஜிசிஏக்கு அதிகாரம் இருக்கு. இது ராணுவ ட்ரோன்களுக்கும் பொருந்துமா? இல்ல, இது சிவில் ட்ரோன்களுக்கு தான். ஆயுதப்படைகளோட ட்ரோன்கள், அப்புறம் ரொம்ப பெரிய, அதாவது 500 கிலோவுக்கு மேல எடை இருக்கிற ட்ரோன்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அதுக்கு வேற விதிகள் இருக்கு. ஓகே, நிர்வாகம் ஒழுங்குமுறை பத்தி நல்லா பார்த்துட்டோம். இப்போ பொருளாதாரம் வளர்ச்சி பக்கம் போலாமா? போலாம். PM மித்ரா பூங்கா, இது இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. ஆமா, மத்திய பிரதேசத்துல தார் மாவட்டத்துல முதல் பூங்காவுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியிருக்கார். என்ன இது PM மித்ரா? PM மித்ராங்கிறது பிரதான் மந்திரி மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா. சுருக்கமா சொன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வருது. எல்லாத்தையும்னா எப்படி? அதாவது பஞ்சு நூற்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நெசவு பண்றது, சாயம் போடுறது, பிரிண்ட் பண்றது, கடைசியா ட்ரெஸ்ஸா தைக்கிறது வரைக்கும் எல்லா யூனிட்டும் ஒரே காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கும். இது ஒரு பெரிய ஜவுளி ஹப் மாதிரி. ஓ, அப்போ டிரான்ஸ்போர்ட் செலவு, நேரம் எல்லாம் மிச்சமாகும். கரெக்ட். அதுதான் இதோட முக்கிய நோக்கமே. அவங்க ஒரு பார்வை வச்சிருக்காங்க. பண்ணையிலிருந்து இழைக்கு, தொழிற்சாலைக்கு, ஃபேஷனுக்கு, வெளிநாட்டிற்கு. ஃபார்ம் டு ஃபைபர் டு ஃபேக்டரி டு ஃபேஷன் டு ஃபாரின். கேட்க நல்லா இருக்கு. இந்திய ஜவுளிய விலை குறைவா வேகமா மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும், குவாலிட்டியா இருக்கணுங்கிறது நோக்கம். ஜவுளி அமைச்சகம் தான் இதை செயல்படுத்துது. இந்த பூங்கா எவ்ளோ பெருசா இருக்கும்? என்னென்ன வசதிகள் இருக்கும்? ஒவ்வொரு பூங்காவும் குறைஞ்சது 1000 ஏக்கர் இல்ல அதுக்கு மேல இருக்கும். இது புதுசா கட்டுறதா, கிரீன்ஃபீல்டா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே இருக்கிறத டெவலப் பண்றதா, ப்ரௌன்ஃபீல்டா இருக்கலாம். வசதிகள் உலக தரத்துல ரோடு, கரண்ட், தண்ணி, தொழிலாளர் தங்குற இடம், லாஜிஸ்டிக்ஸ், ரீசர்ச் சென்டர், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னு எல்லாமே இருக்கும். இதுல 50% இடம் உற்பத்திக்கு, 20% பயன்பாடுகளுக்கு, 10% வணிக வளர்ச்சிக்குன்னு ஒதுக்குவாங்க. இதனால எவ்ளோ வேலைவாய்ப்பு, முதலீடு வரும்னு எதிர்பார்க்கறாங்க? ஒவ்வொரு பூங்காவும் 1 லட்சம் நேரடி வேலை, 2 லட்சம் மறைமுக வேலை உருவாக்கும்னு கணக்கிடுறாங்க. மொத்தமா 70,000 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு வரும்னு எதிர்பார்க்கறாங்க. பிரமாண்டமா இருக்கு. இதை எப்படி உருவாக்குறாங்க? அரசு மட்டுமா இல்ல பிரைவேட் பார்ட்னர்ஷிப் உண்டா? இது பொது தனியார் கூட்டாண்மை, அதாவது PPP மோட்ல தான். மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு SPV, அதாவது சிறப்பு நோக்க வாகனம் அமைப்பாங்க. நிதி உதவி எப்படி? மத்திய ஜவுளி அமைச்சகம் புதுசா கட்டுற பூங்காவுக்கு 800 கோடி ரூபாய் வரையும், ஏற்கனவே இருக்கிறத மேம்படுத்தினா 500 கோடி ரூபாய் வரையும் நிதியுதவி கொடுக்கும்.
மாநில அரசு நிலம் மத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கும். தமிழ்நாட்டுல எங்க வருதுன்னு சொன்னீங்க? தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டத்துல வருது. இது இல்லாம தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், லக்னோ, மகாராஷ்டிரா இப்படி மொத்தம் 7 இடங்கள்ல இந்த பூங்காக்கள் அமைக்க போறாங்க. நல்ல விஷயம். அடுத்து பீமா சுகம் போர்ட்டல். இது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டதா? ஆமா, IRDAI அதாவது நம்ம இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது இன்சூரன்ஸ்க்கான ஒரு டிஜிட்டல் சந்தை மாதிரி. டிஜிட்டல் சந்தையா? ஆமா, இன்சூரன்ஸ் கம்பெனி, ஏஜென்ட், பாலிசி வாங்குறவங்க எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர்றது. LIC, GIC மாதிரி பெரிய நிறுவனங்களோட சப்போர்ட் இதுக்கு இருக்கு. இது மூலமா என்னென்ன பண்ணலாம்? பாலிசி வாங்கலாமா? கிளைம் பண்ணலாமா? எல்லாமே பண்ணலாம். பாலிசி வாங்கறது, விக்கிறது, பாலிசி பத்தின சர்வீஸ், ரினியூவல், பாலிசியை மேனேஜ் பண்றது, கிளைம் பண்றது எல்லாமே இந்த ஒரே போர்ட்டல் வழியா ஈஸியா வெளிப்படையா பண்ணலாம். அப்போ இன்சூரன்ஸ் பத்தின கேள்விகளுக்கும் இங்க பதில் கிடைக்குமா? கிடைக்கும். இது ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ் மாதிரி செயல்படும். புதுசா வர இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை சீக்கிரமா கொண்டு வரவும் இது உதவும். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இதுல கவர் ஆகும். எதிர்காலத்துல வர்ற புது ப்ராடக்ட்ஸுக்கும் இதுல இடம் இருக்கும். மொத்தத்துல இன்சூரன்ஸ் வாங்குற பயன்படுத்துற ப்ராசஸ சிம்பிள் ஆக்குறாங்க. ஆமா, டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமா ஆட்டோமேட் பண்றாங்க. இது வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ சுற்றுச்சூழல் அறிவியல் பக்கம் கவனம் செலுத்தலாம். அதே மிளகா பேர் வித்தியாசமா இருக்கே, மணிப்பூர்ல இதுக்கு திருவிழா நடக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா, 14வது ஷிரார்காங் ஹதேய் மிளகா திருவிழா. இதுக்கு புவிசார் குறியீடு GI டேக் கிடைச்சிருக்கு. அதை பிரபலப்படுத்ததான் இந்த விழா. ஷிரார்காங் மிளகாய்னு கூட சொல்லுவாங்களா? இது எங்க விளையுது? இது மணிப்பூர்ல இம்பால்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல சிரார்கோங்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க இருக்கிற காலநிலையில மட்டும்தான் இது நல்லா வளருமா. அங்க மலைச்சரிவுகள்ல ஜூம் முறையில பயிர் செய்றாங்க. ஜூம் முறைனா? அது ஒரு பாரம்பரிய விவசாய முறை, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் மாதிரி. ஓ சரி. இந்த மிளகாயோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது உலகத்திலே சிறந்த மிளகாய் வகைகள்ல ஒன்னுன்னு சொல்றாங்க. இதோட நிறம், சுவை, அளவு, வடிவம் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்குமா. நல்ல அடர் சிவப்பு நிறம், ஒரு தனித்துவமான சுவை. அதனால மாநிலத்துக்கு உள்ளேயும் வெளியும் நல்ல டிமாண்ட் இருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கு இது முக்கிய வருமானமா? ஆமா, அங்க தங்குல் நாகா பழங்குடியினர் இருக்காங்க. அவங்களோட முக்கிய வருமானமே இந்த மிளகாதான். இதுக்கு அமெரிக்கா மசாலா வர்த்தக சங்கம் கொடுக்கற ASTA வண்ண மதிப்பீடு ரொம்ப அதிகம், 164. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. இதுல நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. கால்சியமும் வைட்டமின் Cயும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு GI டேக் எப்போ கிடைச்சது? அந்த GI டேக பத்தி சுருக்கமா சொல்லுங்களேன். 2021ல கிடைச்சது. GI டேக்ங்கிறது ஒரு பொருள் அதோட புவியியல் தோற்றம் காரணமா ஒரு குறிப்பிட்ட தரம், புகழ் அல்லது தனித்தன்மையை கொண்டிருந்தா அதுக்கு கொடுக்கிற அங்கீகாரம். நம்ம ஒரு காஞ்சிபுரம் பட்டு மாதிரி. அதேதான். உணவுப் பொருள், கைவினைப் பொருள், விவசாயப் பொருள்னு எதுக்கு வேண்டாலும் கொடுக்கலாம். நம்ம வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற புவிசார் குறியீடுகள் பதிவகம் இதை கொடுக்குது. பொருட்கள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 கீழே இது வருது. அருமை. அடுத்து கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஜப்பானிய மூளை இழற்சி, அதாவது ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், JE. இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி குறையறது டெங்குவோட தீவிரத்தை அதிகப்படுத்தலாம்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஆமா, இது சமீபத்திய ஒரு கண்டுபிடிப்பு. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஜப்பானிய மூளை எழுச்சிங்கிறது JEV, அதாவது ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வைரஸால வர்ற ஒரு நோய். இது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும், அதாவது ஜூனோட்டிக் டிசீஸ். இது எந்த வகை வைரஸ்? இது ஒரு ஃப்ளேவி வைரஸ். டெங்கு, மஞ்சள் காய்ச்சல், வெஸ்ட் வைரஸ் எல்லாம் இதே குடும்பம்தான். இது எப்படி பரவுது? டெங்கு மாதிரி கொசு மூலமா? ஆமா, கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் மூலமா தான் இது பரவுது. ஆனா ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நேரடியா பரவாது. எங்க இது அதிகமா காணப்படும்? ஆசியாவோட கிராமப்புறங்கள்ல, முக்கியமா மழைக்காலத்துல கொசுக்கள் அதிகமா இருக்கிறப்போ இது பரவ வாய்ப்பு அதிகம். இதோட அறிகுறிகள் என்ன? டெங்குவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு சொன்னீங்க? இது மூளைய பாதிக்கிற நோய். அதனால காய்ச்சல், தலைவலி, வாந்தி, அப்புறம் மனக்குழப்பம், வலிப்பு, பக்கவாதம் மாதிரி நரம்பியல் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் வரலாம். நிறைய பேருக்கு சிம்டம்ஸே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா தீவிரமான நிரந்தர மூளைச்சேதம் அல்லது மரணம் கூட நேரலாம். அந்த டெங்கு தொடர்பு? இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு முன்னாடி JE வைரஸ் தொற்று வந்து அதுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி இப்ப குறைஞ்சிருந்தா அவங்களுக்கு டெங்கு வரும்போது அந்த டெங்குவோட தீவிரம் அதிகமாகலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா 2 வைரஸும் ஒரே குடும்பங்கிறதால இருக்கலாம். இதுக்கு சிகிச்சை இருக்கா?
தடுக்க முடியுமா? இதுக்குன்னு தனியா வைரஸ் எதிர்ப்பு சிகிச்சை எதுவும் இல்ல. சப்போர்ட்டிவ் கேர் தான். அறிகுறிகளை குறைச்சு பேஷண்ட்டை ஸ்டேபிளா வைக்கிற சிகிச்சை தான் கொடுக்க முடியும். தடுக்கிறதுக்கு மிக சிறந்த வழி தடுப்பூசி தான். தடுப்பூசி கிடைக்குதா? கிடைக்குது. நம்ம அரசாங்கத்தோட உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் UIP இருக்குல்ல, அதுல 2013ல இருந்தே குழந்தைங்களுக்கு 2 டோஸ் JE தடுப்பூசி போடுறாங்க. இந்த நோய் அதிகமா இருக்கிற பகுதிகளில் தடுப்பூசி ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் தடுப்பூசியோட முக்கியத்துவம் புரியுது. சரி, இப்போ சர்வதேச விஷயங்களை பார்க்கலாம். கத்தார். சமீபத்துல ஐநா மனித உரிமைகள் பேரவையில இந்தியா கத்தாரோட இறையாண்மையா ஆதரிச்சதா ஒரு செய்தி. ஆமா, கத்தார் பத்தி சில பேசிக் டீடைல்ஸ் சொல்லுங்க. எங்க இருக்கு? கத்தார் மேற்கு ஆசியாவுல இருக்கு. அரேபிய தீபகற்பத்தோட வடகிழக்கு கடற்கரையில. ஒரே ஒரு நிலை எல்லை தான், தெற்குல சவுதி அரேபியாவோட. மத்த எல்லா பக்கமும் பாரசீக வளைகுடா. ஓ, தீபகற்ப மாதிரி. கிட்டத்தட்ட. பஹ்ரைன் வளைகுடா கத்தார பஹ்ரைன்ல இருந்து பிரிக்குது. தலைநகர் தோஹா. மொழி அரபு, ஆனா இங்கிலீஷும் பரவலா பேசுவாங்க. நாணயம் கத்தார் ரியால். பொருளாதாரம் எதை நம்பி இருக்கு? முக்கியமா எண்ணெய், இயற்கை எரிவாயு தான். அவங்க ஏற்றுமதியில 90% மேல இருந்து தான் வருமானம். உலகத்திலே 3வது பெரிய LNG, அதாவது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இருப்பு கத்தார் கிட்ட இருக்கு. அப்போ பொருளாதாரம் ரொம்ப வலுவா இருக்கும். ஆமா, தோஹா ஒரு ரீஜனல் ஃபினான்ஷியல் ஹப்பாவும் வளர்ந்துட்டு வருது. மக்கள் தொகை பத்தி சொல்லுங்களேன். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பூர்வீக கத்தார் குடிமக்கள் மொத்த ஜனத்தொகையில ரொம்ப கம்மி. 9ல் 1 பங்கு கூட இல்ல. அப்ப மத்தவங்க? 1970கள்ல பொருளாதாரம் வேகமா வளர்ந்தப்போ நிறைய வெளிநாட்டு தொழிலாளர்கள் அங்க போனாங்க. முக்கியமா பாகிஸ்தான், இந்தியா, ஈரான்ல இருந்து. இப்போ அவங்க எண்ணிக்கை தான் அங்க அதிகம். நாட்டினரை விட வெளிநாட்டினர் அதிகம். ஓஹோ, சரி. இந்த கத்தார் விஷயமா ஐநா மனித உரிமைகள் பேரவை UNHRC பத்தி சொன்னீங்க. அந்த அமைப்பு என்ன? UNRHங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையோட பொதுச் சபையால 2006ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்கு முன்னாடி மனித உரிமைகள் ஆணையம்னு ஒன்னு இருந்துச்சு. அதுக்கு பதிலா இதை கொண்டு வந்தாங்க. இதோட வேலை என்ன? உலக அளவுல மனித உரிமைகளை மேம்படுத்துறது, பாதுகாக்கிறது தான் இதோட முக்கிய பொறுப்பு. எல்லா மனித உரிமைகளை, அடிப்படை சுதந்திரங்களுக்கு மரியாதை கொடுக்க வைக்கிறது, மனித உரிமை மீறல்களை கையாள்றது, அது சம்பந்தமா பரிந்துரைகளை கொடுக்கறது, இது எல்லாம் தான். இதுல எத்தனை நாடுகள் உறுப்பினர்களா இருப்பாங்க? மொத்தம் 47 உறுப்பு நாடுகள். ஐநா பொதுச்சபை தான் இவங்களை நேரடி ரகசிய வாக்கெடுப்பு மூலமா தேர்ந்தெடுக்கும். எல்லா பகுதிக்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்கும்படி பார்த்துப்பாங்க. பதவிக்காலம் எவ்வளவு? 3 வருஷம். தொடர்ந்து 2 தடவை உறுப்பினரா இருந்தா உடனே மறுபடியும் தேர்ந்தெடுக்க முடியாது. கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் திரும்ப வர முடியும். சரி. கடைசி விஷயமா, உலகளாவிய கண்டுபிடிப்பு அட்டவணை குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் GII 2025 வைப்போ இது வெளியிட்டிருக்காங்க. ஆமா, உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு. இந்த ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலக அளவுல ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான வளர்ச்சி, அதாவது R&D growth 2024ல 2.9% குறைஞ்சிருக்கு. 2025ல இன்னும் 2.3% குறையும்னு கணிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா? GII அப்படின்னா என்ன? GII எந்த நாடு புதுமையாக்கத்துல, இன்னோவேஷன்ல எவ்வளோ சிறப்பா இருக்கு, எவ்வளோ திறமையா இருக்குன்னு பார்த்து ரேங்க் பண்ற ஒரு இண்டெக்ஸ். 2007ல இருந்து வருஷா வருஷம் WIPO இதை வெளியிடுறாங்க. இது எதை வச்சு கணக்கிடுறாங்க? முதலீடு எப்படி இருக்கு, டெக்னாலஜி முன்னேற்றம், புது விஷயங்களை ஏத்துக்கிற வேகம், சமூக பொருளாதார தாக்கம்னு பல விஷயங்களை வச்சு உலக அளவுல இன்னோவேஷன் ட்ரெண்டே இது ட்ராக் பண்ணுது. இதுக்கு ஐநா பொது சபையோட அங்கீகாரமும் இருக்கு. 2025 ரிப்போர்ட்ல டாப் நாடுகள் யார்? இந்தியா எப்படி இருக்கு? வழக்கம் போல சுவிட்சர்லாந்து தான் ஃபர்ஸ்ட், தொடர்ந்து 15வது வருஷமா. அப்புறம் ஸ்வீடன், அமெரிக்கா, தென்கொரியா, சிங்கப்பூர். பெரிய மாற்றங்கள் இல்லையா டாப்ல? இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், சீனா முதல் முறையா டாப் 10க்குள்ள வந்திருக்கு, 10வது இடம். இந்தியா, துர்க்கி, வியட்நாம், மொராக்கோ மாதிரி வளரும் நாடுகள் நல்ல முன்னேற்றம் காட்டியிருக்காங்க. இந்தியாக்கு என்ன ரேங்க்? இந்தியா 139 நாடுகள்ல 38வது இடத்தை பிடிச்சிருக்கு. 38. இது நல்ல ரேங்க் தானே? ரொம்ப நல்ல ரேங்க். ஏன்னா 2015ல நாம 81வது இடத்துல இருந்தோம். அடேங்கப்பா, 81ல இருந்து 38. இது பெரிய ஜம்ப் ஆச்சே. ஆமா, இது இந்தியா இன்னோவேஷன்ல எவ்வளோ வேகமா முன்னேறிட்டு வருதுங்கிறத காட்டுது. நம்ம நாட்டோட அறிவியல், தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் சூழல் எல்லாம் மேம்படுறதுக்கு இது ஒரு அடையாளம். இது அரசாங்க கொள்கைகளுக்கும் ஒரு ஃபீட்பேக் மாதிரி. நிச்சயமா, அரசாங்கம், தொழில்துறை, ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள வழிகாட்டி. அருமை. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை ஆழமா பார்த்துட்டோம்.
நிர்வாக அமைப்புகள் NTCA, DRI எப்படி வேலை செய்யுது, ட்ரோன்களுக்கான புது ரூல்ஸ், PM மித்ரா மாதிரி பெரிய பொருளாதார திட்டங்கள், பீமா சுகம் மாதிரி டிஜிட்டல் முயற்சிகள். ஆமா, அப்புறம் நம்ம ஊர் ஹதே மிளகாய், ஜப்பானிய மூளையெழுச்சி பத்தின எச்சரிக்கை, கத்தார், UNHRC, GIAன்னு சர்வதேச சூழல் வரைக்கும் நிறைய பேசணும். இந்த ஆதாரங்கள்ல இருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான பார்வைகளை கொடுக்க முயற்சி பண்ணிருக்கோம். ஆமா, இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் இருக்குல்ல, ஜப்பானிய மூளையழ்ச்சிக்கும் டெங்குக்கும் உள்ள தொடர்பு, PM மித்ரா மாதிரி உள்நாட்டு திட்டம் உலக அளவுல ரேங்கிங்ல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, UNHRC மாதிரி சர்வதேச அமைப்புல நடக்கிற விவாதம் நம்ம இறையாண்மை வரைக்கும் எப்படி வருது. ஆமா, இப்படி தனித்தனியா தெரியற பல விஷயங்கள் உண்மையில ஒன்னோடொன்னு ரொம்ப பிணைஞ்சிருக்கு. அதேதான். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி தனித்தனியா தெரியற நிகழ்வுகளை எல்லாம் ஒரு சேர வச்சு கண்காணிக்கிறது, எதிர்காலத்துல வரப்போற போக்குகள், சவால்கள் பத்தி நமக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்குமா? நல்ல கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட பல தகவல்களை வச்சு இந்தியா எதிர்கொள்ற சில முக்கியமான மாற்றங்கள், சவால்களை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேச போறோம். செப்டம்பர் 18, 2025க்கான இந்த அலசல்ல எனர்ஜியிலிருந்து ஆழ்கை வரைக்கும் நிறைய விஷயம் இருக்கு. அதாவது புதிய புவிவெப்ப ஆற்றல் கொள்கை, அப்புறம் பீமா சுகம்னு ஒரு டிஜிட்டல் இன்சூரன்ஸ் முயற்சி, அங்கன்வாடியில முக அங்கீகார தொழில்நுட்பம் பத்தின சர்ச்சை, அப்புறம் ஐரோப்பிய யூனியனோட புது உறவு, இமயமலை பேரிடர் பாடங்கள், கடைசியா ஆளுநர் அதிகாரம் பத்தின சுப்ரீம் கோர்ட் பார்வை. இப்படி பல விஷயங்களை பார்க்கலாம். இந்த தகவல்களோட சாராம்சத்தை எடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற சில நுணுக்கங்களையும் பார்வைகளையும் தரதுக்கு முயற்சி பண்றோம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்தியாவோட எனர்ஜி ஃபியூச்சர் பத்தின ஒரு முக்கியமான மூவ், புதிய புவிவெப்ப ஆற்றல் கொள்கை. இந்தியாவோட புவிவெப்ப ஆற்றல் கெப்பாசிட்டி கணிசமா சுமார் 10.6 ஜிகாவாட்னு மதிப்பிட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, 10.6 GWங்கிறது ஒரு நல்ல அளவுதான். குறிப்பா இமயமலை பகுதிகள், குஜராத்ல காம்பே பகுதி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஓ, இங்கெல்லாம் சாத்தியம் இருக்கா? ஆமா, லடாக்ல பூகா, சுமாத்தாங் பகுதிகள் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்குன்னா அமெரிக்காவோட இன்டர்நேஷனல் ட்ரேட் அட்மினிஸ்ட்ரேஷனே சொல்லியிருக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. குஜராத்ல ONGCயோட பழைய கைவிடப்பட்ட எண்ணெய் கிணறுகளை இதுக்கு பயன்படுத்த பிளான் பண்றாங்க. இது ஒரு நல்ல ரீயூஸ் ஐடியா இல்ல? ஆமா, நிச்சயமா. சரி, இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது பூமிக்கடியில சூடா இருக்கிற தண்ணி அல்லது நீராவிய கிணறு தோண்டி மேல கொண்டு வரும். சரி. அந்த நீராவி அல்லது சூடான தண்ணி டர்பைனை சுத்தும். அந்த டர்பைன் ஒரு ஜெனரேட்டரோட கனெக்ட் ஆகி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் 24 மணி நேரமும் கிடைக்கும். ஓ, அப்படியா? அப்போ இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன, குறிப்பா இந்தியாவுக்கு? மிகப்பெரிய நன்மை தூர தூர பகுதிகளுக்கு எனர்ஜி கிடைக்கிறது. உதாரணத்துக்கு அந்தமான் நிக்கோபர் தீவுகளை எடுத்துக்கலாம். அங்க ஒரு யூனிட் கரண்ட் தயாரிக்கிறதுக்கே 30-32 ரூபா வரைக்கும் செலவாகுதான். அப்பா, 30 ரூபாயா? ஆமா, ஆனா இந்த ஜியோதெர்மல் மூலமா அதை 10-11 ரூபாயா குறைக்க முடியும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய வித்தியாசம். ஆமா, ரொம்ப பெரிய வித்தியாசம். லடாக் மாதிரி இடங்கள்ல கடுமையான குளிர்காலத்துல கரண்டோட சேர்த்து வீடுகளுக்கு ஹீட்டிங்கும் இதுல இருந்து கொடுக்க முடியும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா அப்ப ஏன் இது இன்னும் பெரிய லெவல்ல வரல? என்ன சவால்கள் இருக்கு? முக்கிய சவால் ஆரம்பகட்ட செலவு, அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். 1 மெகாவாட் பிளான்ட் போட கிட்டத்தட்ட 36 கோடி வரைக்கும் ஆகலான்னு சொல்றாங்க. ஓ, 36 கோடியாம்? ஆமா. அப்புறம் அந்த இடத்துல உண்மையிலேயே போதுமான வெப்பம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஆய்வு பணியில ரிஸ்க் அதிகம். இதுக்காகத்தான் MNRE, அதாவது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் பைலட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்றாங்க. நிதி உதவிக்கு வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கா? இருக்கு. VGFன்னு சொல்வாங்க, வயாபிலிட்டி கேப் ஃபண்டிங். அதாவது நிதி பற்றாக்குறையா இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு அரசு உதவி பண்றது. அதையும் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்ல பூஸ்ட் கிடைக்கும். இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன கணிக்குதுன்னா, 2045ல இந்தியாவோட ஜியோதெர்மல் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 100 ஜிகாவாட் வரைக்கும் போகலான்னு. இது நடந்தா நம்ம எனர்ஜி தேவைகள்ல இது ஒரு பெரிய பங்காற்றும். அவசரம் அது மாறும். லாங் டேர்ம்ல, குறிப்பா ரிமோட் ஏரியா மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரி, எனர்ஜி டெக்னாலஜில இருந்து இப்போ ஃபினான்ஸ் டெக்னாலஜிக்கு வருவோம். பீமா சுகம், இது என்னது? ரொம்ப பெரிய ஆன்லைன் இன்சூரன்ஸ் மார்க்கெட்னு சொல்றாங்களே.
ஆமா, இது ரொம்பவே ஒரு பெரிய திட்டம். எப்படி யுபிஐ வந்து பண பரிவர்த்தனையை ஈஸியாக்குச்சோ, அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறைக்கு ஒரு காமன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வர்றது தான் பீமா சுகத்தோட நோக்கம். எல்லா வகை இன்சூரன்ஸும் கிடைக்குமா? ஆமா, லைஃப், ஹெல்த், மோட்டார், டிராவல், ப்ராப்பர்ட்டி, விவசாயம்னு எல்லா வகையான பாலிசிகளையும் ஒரே இடத்துல வாங்கலாம், ரினியூ பண்ணலாம், கிளைம் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். இது இப்போ இருக்கிற பாலிசி பஜார் மாதிரி பிரைவேட் சைட்ஸ்ல இருந்து எப்படி வித்தியாசமானது? ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, பிரைவேட் அக்ரிகேட்டர்ஸ் பெரும்பாலும் பாலிசி விக்கிறதுல கவனம் செலுத்தி கமிஷன் வாங்குவாங்க. ஆனா பீமா சுகம் வந்து இது வெறும் இன்ஃபர்மேஷன் சைட் இல்ல, முழுசா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா உருவாகும். இது ஏதோ பெரிய திட்டத்தோட ஒரு பகுதின்னு சொன்னீங்களே. ஆமா, பீமா ட்ரினிட்டின்னு சொல்றாங்க. அதுல 3 இருக்கு. இது பீமா சுகம், இன்னொன்னு பீமா விஸ்தார், அது சிம்பிளான மலிவான இன்சூரன்ஸ் பாலிசி. 3வது பீமா வாஹக், இது கிராமங்கள்ல இன்சூரன்ஸை கொண்டு சேர்க்கிற பெண்கள் தலைமையிலான ஒரு நெட்வொர்க். அப்போ இது வெறும் ஒரு வெப்சைட் இல்ல, இன்சூரன்ஸ் துறைக்கு ஒரு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆதார், யூபிஐ மாதிரி ஒரு அடிப்படை டிஜிட்டல் தளம் உருவாக்க முயற்சி பண்றாங்களா? கரெக்டா சொன்னீங்க. இது பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு பவர் கொடுக்கும். ஏன்னா நூத்துக்கணக்கான பாலிசிகள் இருக்கும்போது எது நமக்கு சரின்னு தேர்ந்தெடுக்கிறது கஷ்டம். ஆமா, அது உண்மைதான். பீமா சுகம் அத ஈஸியாக்கும். அதே சமயம் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் ஏஜென்ட்களுக்கும் கூட இது யூஸ்ஃபுல். டேட்டா ஈஸியா கிடைக்கும், பேப்பர் ஒர்க் குறையும். இதனால இன்சூரன்ஸோட கிடைத்தல், கட்டுப்படியாகும் தன்மை, அணுகல், அதாவது அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி இதெல்லாம் அதிகமாகி எல்லோருக்கும் காப்பீடு 2047ங்கிற இலக்க அடைய முடியும்னு நம்புறாங்க. இது இன்சூரன்ஸை ஜனமாழ்கப்படுத்துற ஒரு முயற்சி. டெக்னாலஜி எப்படி சேவைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க உதவுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆனா டெக்னாலஜி சில சமயம் பிரச்சனைகளையும் உருவாக்குது இல்லையா? அடுத்து நாம பார்க்க போற விஷயம் அதான் சொல்லுது. அங்கன்வாடிகள்ல முக அங்கீகாரம் மென்பொருள், அதாவது எஃப்ஆர்எஸ் கட்டாயமாக்கியிருக்காங்க. கர்ட் வானகட்டாவோட பிளேயர் பியானோ நாவல்ல வர்ற மாதிரி டெக்னாலஜி சில சமயம் மனித தொடர்பை குறைச்சு சிக்கல்களை அதிகமாக்கிடுமோன்னு தோணுது. நீங்க சொல்றது சரிதான். 1975லிருந்து இருக்கிற அங்கன்வாடிகள் குழந்தைகள், கர்ப்பிணி, பாலூட்டும் பெண்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. குறிப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போற ரேஷன், டேக் ஹோம் ரேஷன். இந்த சேவைகளை கண்காணிக்க போஷன் டிராக்கர்னு ஒரு ஆப் 2021ல கொண்டு வந்தாங்க. இப்போ ஜூலை 1லிருந்து கர்ப்பிணி, பாலூட்டும் பெண்கள் இந்த ஆப்ல எஃப்ஆர்எஸ் யூஸ் பண்ணி அவங்க அடையாளத்தை உறுதி செய்யணுங்கிறது கட்டாயமாக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு சொல்றாங்க? போலி பயனாளிகளை நீக்கிறதும், அங்கன்வாடி பணியாளர்கள் AWWS ரேஷனை தப்பா பயன்படுத்துறதை தடுக்கிறதுன்னு தான் நோக்கமா அரசு சொல்லுது. ஆனா இது நடைமுறையில பயனாளிகளையும் பணியாளர்களையும் அவங்க நிரூபிக்கிற வரைக்கும் குற்றவாளியா பாக்குதுங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ஃபீல்டுல இது எப்படி இருக்கு? அங்க வேலை செய்யறவங்க என்ன சொல்றாங்க? நிறைய பிராக்டிக்கல் சிக்கல்கள் இருக்கு. பல பெண்களோட ஃபோன் நம்பர் மாறிடுச்சு, அதனால ஓடிபி வர்றதுல பிரச்சனை, முகப்பொருத்தம் சரியா அமைய மாட்டேங்குது. ஓ, நெட்வொர்க் பிரச்சனையும் இருக்குமே. ஆமா, கிராமங்கள்ல நெட்வொர்க் வீக்கா இருக்கு, பல பேர்கிட்ட பழைய போன்ஸ் தான் இருக்கு. இதுக்கு அதிக டேட்டாவும் தேவைப்படுது. இதனால ரொம்ப லேட் ஆகுது. ஒரு பயனாளிக்கு பல தடவை போட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. அவங்களும் சரி பணியாளர்களும் சரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. கொடுமை என்னன்னா, ஆமா, கொடுமை என்னன்னா அங்கன்வாடி டீச்சருக்கு ஒருத்தர் உண்மையான பயனாளின்னு தெரிஞ்சாலும் அந்த ஆப் அவரை அடையாளம் காட்டலன்னா அவங்களுக்கு டிஹெச்ஆர் மறுக்கப்படுற நிலைமை வருது. டெக்னாலஜி நல்ல நோக்கத்தோட வந்தாலும் கலை யதார்த்தம் எப்படி அதை சிக்கலாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மாதிரி தெரியுது. அப்போ உண்மையான பிரச்சனை எங்க இருக்கு? உண்மையான பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கு. டிஹெச்ஆரோட குவாலிட்டி கம்மியா இருக்கு, சப்ளை சரியா இல்ல. ஒரு குழந்தைக்கு கொடுக்கற பணம் 2018ல நிர்ணயிச்ச 8 ரூபாய் தான் இன்னும் இருக்கு. ரேஷன் சப்ளை கான்ட்ராக்ட்ல ஊழல் நடக்குதுன்னு புகார் இருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமான பிரச்சனைகள். அப்போ இந்த பிரச்சனைகளை சரி செய்யாம, ஆமா, இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணாம போலி பயனாளிகள்னு ஒரு பிரச்சனையை பெருசாக்கி அதுக்கு எஃப்ஆர்எஸ் தீர்வா கொண்டு வர்றது சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த போலி பயனாளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அரசுகிட்ட போதுமான டேட்டாவும் இல்ல. முக்கியமா அங்கன்வாடி ஊழியர்கள்ட்ட கலந்தாலோசிக்காமலே இதை திணிச்சிருக்காங்க. கிரிமினல் கேஸ்ல யூஸ் பண்ற எஃப்ஆர்எஸ் இப்படி அடிப்படை சேவைகளுக்கு யூஸ் பண்றது மனித மாண்பை பாதிக்குமா? சான் பிரான்சிஸ்கோ மாதிரி சிட்டிலேயே எஃப்ஆர்எஸ் தடை பண்ணிருக்காங்களே. மிக சரியான கேள்வி. அரசு முதல்ல நிஜமாவே மோசடி நடக்குதுன்னா அதுக்கு ஆதாரத்தை வெளியிடணும். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரூசிவான டெக்னாலஜிக்கு பதிலா சோஷியல் ஆடிட், உள்ளூர் லெவல்ல கண்காணிப்பு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். டெக்னாலஜி ஒரு கருவிதான், அதுவே தீர்வாகிடாது. குறிப்பா அது மக்களோட அடிப்படை உரிமைகளையும் மாண்பையும் பாதிக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். டெக்னாலஜியும்
ஆளுகையும் சந்திக்கிற இடத்துல வர்ற சிக்கல்களுக்கு இது ஒரு உதாரணம். சரி, ஆளுகையில இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு வரும். மாநில சட்டமன்றங்கள் பாஸ் பண்ற மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் தர்றதுல ஆகிற தாமதங்கள். அரசியலமைப்பு சட்டத்தோட 200வது பிரிவு கவர்னருக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குது இல்லையா? ஆமா. ஆர்டிகல் 200 படி கவர்னர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்ல நிறுத்தி வைக்கலாம், இல்ல அது பண மசோதா இல்லைனா மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம், இல்லனா குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்கு அனுப்பலாம். இதுதான் சட்டம். ஆனா இங்க இன்னொரு முக்கியமான ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 163. அது என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் தன்னோட வேலைகளை அமைச்சரவையோட உதவியோடையும் ஆலோசனையோடையும் தான் செய்யணும், சில குறிப்பிட்ட விதிவிலக்குகள் தவிர. அப்போ பில்லுக்கு ஓகே சொல்றதா வேண்டாமான்னு கவர்னர் தன்னிச்சையா முடிவு பண்ணலாமா? ஆர்டிகல் 200ல அவருக்கு டிஸ்கிரெஷனரி பவர் இருக்கா? 1935ல வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இதே மாதிரி ஒரு விதி இருந்தப்போ அதுல தனது விருப்பப்படி இன் ஹிஸ் டிஸ்கிரெஷன் தெளிவா எழுதிருந்துச்சு. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதினவங்க அந்த வார்த்தைகளை வேணும்னே தவிர்த்துட்டாங்க. ஓ, அப்போ அதுக்கு அர்த்தம்? அதனால ஆர்டிகல் 200 கீழே கவர்னருக்கு சுய விருப்ப அதிகாரம் இல்லைங்கிறதா பலரோட வாதம். கோர்ட்ஸ் இத பத்தி என்ன சொல்லிருக்கு? பல தீர்ப்புகள்ல இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஷம்ஷர் சிங் கேஸ் 1974, நபம் ரபியா கேஸ் 2016, இதுல எல்லாம் கவர்னர் அமைச்சரவை ஆலோசனைப்படி தான் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரீசெண்டா தமிழ்நாடு அரசுக்கும் கவர்னருக்கும் நடந்த வழக்குல 2025 மசோதா விஷயத்துல கவர்னருக்கு தன்னிச்சான அதிகாரங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கவே இல்ல. சரி, ஆனா நடைமுறையில கவர்னர்கள் மாசக்கணக்குல வருஷக்கணக்குல கூட பில்ல பெண்டிங்ல போடுறத பாக்குறோமே. கான்ஸ்டிடியூஷன்ல டைம் லிமிட் இல்லையே. அதனாலதான் அந்த லேட்டஸ்ட் தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் கவர்னர் ஒரு நியாயமான காலத்துக்குள்ள முடிவெடுக்கணும்னு, அந்த நியாயமான காலம் ஒரு 3 மாசமா இருக்கணும்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு. கோர்ட் இப்படி டைம் லிமிட் போடுறது ஜுடிஷியல் ஓவரீச், அதாவது நீதித்துறை வரம்பு மீறல்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனம் இருக்கு, உண்மைதான். ஆனா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட முடிவுகளை நியமனம் செய்யப்பட்ட ஒருத்தர் காலவரையின்றி முடக்கிறத அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுது. இன்னொன்னு, ஆர்டிகல் 355 படி மாநில அரசுகள் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்குதான்னு பார்க்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல மத்திய அரசு தன்னோட கடமையை செய்யாததால கோர்ட் தலையிட வேண்டியதா போச்சுன்னு சுட்டிக்காட்டிருக்கு. இது கொஞ்சம் சிக்கலான பேலன்ஸ் தான். உள்நாட்டு ஆளுகை சவால்கள் இருந்து இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு போவோம். ஐரோப்பிய யூனியன் EUக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு புது வியூக செயல் திட்டம், ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எதை பத்தி? இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா வான் டெர் லயன் அறிவிச்ச இந்த திட்டம் ட்ரேடு, டெக்னாலஜி, செக்யூரிட்டி, கனெக்டிவிட்டி, கிளைமேட் சேஞ்ச்னு பல துறைகள்ல 2 தரப்பு ஒத்துழைப்பையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது நோக்கமா கொண்டது. குறிப்பா இந்த வருஷத்துக்குள்ள ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA முடிக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற உலக சூழல்ல இது ஏன் முக்கியம்? இது உலக அளவுல இந்தியாவோட முக்கியத்துவம் அதிகரிச்சுட்டே வர்றத ஐரோப்பா ஏத்துக்கிறத காட்டுது. குறிப்பா பாதுகாப்பு துறையில புது பார்ட்னர்ஷிப், கடல்சார் பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி, தீவிரவாத எதிர்ப்பு, இதுல எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. முக்கியமான தகவல்களை பரிமாறிக்க ஒரு ஒப்பந்தமும் போட போறாங்க. டெக்னாலஜி, கனெக்டிவிட்டி பத்தி என்ன? டெக்னாலஜியில ஐரோப்பாவோட ஹொரைசன் யூரோப் மாதிரி ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்ல இந்தியாவை சேர்க்கறது, ஸ்டார்ட் அப்ஸ்களுக்கு சப்போர்ட் பண்றது, இதெல்லாம் இருக்கு. கனெக்டிவிட்டியில இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம், அதாவது IMEC, அப்புறம் ஐரோப்பாவோட குளோபல் கேட்வே திட்டங்கள்ல சேர்ந்து செயல்படுறதும் முக்கியமா பார்க்கப்படுது. ரஷ்யாவோட இந்தியாவுக்கு இருக்கிற உறவு மாதிரி சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்களே, அது இந்த பார்ட்னர்ஷிப்பை பாதிக்குமோ? ஆமா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது, ரஷ்யா ராணுவ பயிற்சியில கலந்துக்கிறது, இதெல்லாம் ஐரோப்பால சில பேருக்கு கவலை தரலாம். ஆனா 2 தரப்புமே பெரிய அளவிலான மூலஸ்தாபர் நலன்கள், ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் ஒத்துப்போகுதுன்னு தான் நினைக்கிறாங்க. உதாரணமா, இந்தோ பசிபிக் பகுதியோட ஸ்திரத்தன்மை, ரூல்ஸ் அடிப்படையிலான உலக ஒழுங்கு, இதுலெல்லாம் 2 பேருக்கும் பொதுவான பார்வை இருக்கு. அதனால சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஓவரால் ரிலேஷன்ஷிப் வலுவாகும் தான் எதிர்பார்க்கப்படுது. பிரதமர் மோடியும் இந்த திட்டத்தை வரவேற்று அடுத்த உச்சி மாநாட்டை இந்தியாவில் நடத்த கூப்பிட்டிருக்காரு. உலகளாவிய கூட்டணிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம உள்நாட்டுல நாம சந்திக்கிற பெரிய சவால்கள்ல ஒன்னும் சுற்றுச்சூழல் பாதிப்பு, குறிப்பா இமயமலை பகுதிகளில் 2025 பருவமழையின் போது நடந்த பேரிடர்கள் பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு.
ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல், பஞ்சாப், உத்தரகாண்ட் மாநிலங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஆமா, ரொம்ப மோசமான பாதிப்பு. சினாப், தாவி நதிகள்ல வெள்ளம், இமாச்சல்ல திடீர் வெள்ளம், நிலச்சரிவு, உத்தரகாண்ட்ல யாத்திரைகள் பாதிப்புன்னு பெரிய சேதம். ஆனா இந்த பேரிடர் இந்தியாவோட மீட்பு படைகளோட வலிமையும் காட்டுச்சு. எப்படி? ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், என்டிஆர்எஃப், பிஆர்ஓன்னு பல ஏஜென்சிகளும் ஒன்னா சேர்ந்து சூப்பரா வேலை செஞ்சாங்க. ட்ரோன்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. பேலி பிரிட்ஜ் மாதிரி டெம்பரரி சொல்யூஷன்ஸ் மூலமா கனெக்டிவிட்டியை சீக்கிரம் சரி பண்ணாங்க. உள்ளூர் மக்களோட தன்னார்வ பங்களிப்பும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய பாதிப்பு ஏன் ஏற்பட்டுச்சு? அடிப்படையான காரணங்கள் என்ன? நாம எங்க தப்பு செஞ்சோம்? வெறும் மீட்பு பணிகளை தாண்டி இதுல இருந்து என்ன கத்துக்கணும்? நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஒன்னு, ஹிமாலயால கிளைமேட் சேஞ்ச் பாதிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. மேக வெடிப்பு, நிலச்சரிவு, பனியாறு ஏறி உடைஞ்சு போறது இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. ரெண்டாவது, பிளான் பண்ணாத வளர்ச்சி. ஆத்து ஓரங்கள்ல கட்டுறது, மலைச்சரிவுகளை பாதிக்கிற மாதிரி ரோடு போடுறது, பில்டிங் ரூல்ஸை மதிக்காதது. மக்கள் தயார் நிலையும் சரியில்லையா? ஆமா, அது மூணாவது பாயிண்ட். எஸ்எம்எஸ், சாஷே ஆப் மூலமா வார்னிங் கொடுத்தோம். பல பேர் அது சீரியஸா எடுத்துக்கல. ரெட் அலர்ட் அப்ப கூட யாத்திரை பாதைகள்ல மக்கள் போனது. நாலாவது, டெக்னாலஜி கேப்ஸ். தெளிவான ரிஸ்க் மேப்பிங் இல்ல. லோக்கல் சூழலுக்கு ஏத்த மாதிரி முன்னெச்சரிக்கை சிஸ்டம்ஸ் கம்மியா இருக்கு. ஜிஎஸ்ஐ, என்ஆர்எஸ்சி மாதிரி அமைப்புகளோட வேலையை இன்னும் விரிவாக்கணும். சரி, இதுக்கான தீர்வுகள் என்ன? எதிர்காலத்துல இதை தடுக்கவோ பாதிப்பு குறைக்கவோ என்ன செய்யணும்? தீர்வுகள் பல வழியில வரணும். டெக்னாலஜியை பலப்படுத்தணும். ஜிஐஎஸ் பேஸ்ட் ரிஸ்க் மேப்ஸ், ஏஐ வச்சு கணிப்புகள், டாப்ளர் ரேடார்கள் அதிகமா வைக்கிறது, லோக்கல் லெவல்ல வார்னிங் சிஸ்டம்ஸ், அப்புறம் அமைப்புகளை பலப்படுத்தணும். மக்கள் பங்களிப்பு. ஆமா, என்டிஎம்ஏவோட ஆப்த் மித்ரா மாதிரி சமூக பயிற்சி திட்டங்களை ஸ்கூல், பஞ்சாயத்து லெவல்ல கொண்டு போகணும். ரொம்ப முக்கியமா பில்ட் பேக் பெட்டர் கான்செப்ட். அதாவது டேமேஜ் ஆன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பழையபடி கட்டாம இன்னும் ஸ்ட்ராங்கா பேரிடரை தாங்குற மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ரோடு கட்டுமானங்கள் பத்தி. சரிவுகளை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு ரோடு போடணும். சட்டவிரோதமா மணல் அழறத தடுத்து ஆத்து கரைகளை பலப்படுத்தணும். நதிக்கரைகள்ல கட்டுமானமற்ற மண்டலங்கள், நோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன்ஸ் கண்டிப்பா அமல்படுத்தணும். கடைசியா உள்ளூர் மக்களோட பாரம்பரிய அறிவையும் அனுபவத்தையும் யூஸ் பண்ணணும். அரசும் மக்களும் சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் உண்மையான பேரிடர் தயார் நிலைய அடைய முடியும். இன்னைக்கு நாம இந்தியாவோட ஃபியூச்சர் எனர்ஜி, டிஜிட்டல் மாற்றங்கள், ஆளுகையில் இருக்கிற சில நுணுக்கமான சவால்கள், மாறிட்டே வர உலக சூழல்ல இந்தியாவோட நிலைப்பாடு, அப்புறம் சுற்றுச்சூழல் பின்னடைவை உருவாக்க வேண்டிய அவசியம்னு பல விஷயங்களை நீங்க பகிர்ந்த தகவல்கள் மூலமா ஆழமா பார்த்தோம். ஆக இதெல்லாம் என்ன சொல்ல வருது? இந்த வேற வேற விஷயங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பை வெளிக்கொண்டு வரதுதான் எங்களோட நோக்கமா இருந்துச்சு. நாம இன்னைக்கு பேசின பல விஷயங்கள்ல ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். அது டெக்னாலஜியோட பங்கு. அது வாய்ப்புகளை உருவாக்கினாலும் புது சவால்களையும் சில முக்கியமான கேள்விகளையும் எழுப்புது. ஜியோதெர்மல் எனர்ஜி, பீமா சுகம் இதெல்லாம் டெக்னாலஜியோட பாசிட்டிவ் சைட காட்டுது. அதே சமயம் அங்கன்வாடி எஃப்ஆர்எஸ் மாதிரி விஷயங்கள் டெக்னாலஜிய மனித நேயத்தோட பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. நாம டெக்னாலஜி தீர்வுகளை தேடும்போது அது மனித மாண்பையும் சமூக கட்டமைப்பையும் பலப்படுத்துதா இல்ல பலவீனப்படுத்துதான்னு எப்படி உறுதி செய்யறது? இந்த டெக்னாலஜி முன்னேற்றங்கள் ஆளுகை, சுற்றுச்சூழல் சவால்களுக்கு மத்தியில உண்மையான மனித தொடர்பையும் கூட்டு பொறுப்பையும் நாம எப்படி காப்பாத்திக்கிறது? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்து உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.